வணக்கம் டியர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் KohsaAuto. நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக நம்ம எஸ்டி அந்த பைக் பிராண்ட் வந்து திருப்பி மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க புதுசாக ஒரு 3 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்டர், ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் அட்வென்ச்சர், இந்த மாதிரி 3 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எஸ்டி பிராண்டை பற்றி பெருசாக நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த எஸ்டி ரோட் கிங்னாலே நல்லா எல்லாத்துக்கும் தெரியாது. 90s டைம்லலாம் அந்த பைக் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான பைக்கு. ஸோ இப்போ வந்து கிளாசிக் பைக்ஸ் எல்லாமே ரீபார்ன் ஆகிட்டு இருக்கனால இப்போ வந்து எஸ்டியை வந்து திருப்பி மறுபடியும் அவங்க ஜாவா ஷோரூம் கூட டைப் வச்சு ஜாவா ஷோரூம்லேயே நம்ம அந்த எஸ்டி பைக்கும் புக் பண்ணிக்கலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நம்ம ஷோரூமில் இங்கே இது வந்து நாகர்கோயிலில் உள்ள ஜாவா ஐஸ்வர்யா அவங்க தான் அந்த பைக்கை வந்து வீடியோ எடுத்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்யூ. ஆக்சுவலி அங்கே வந்து இன்னும் நமக்கு வந்து இந்த பைக்கோட ரோடு அப்ரூவல் இன்னும் வரல ஆர்டிஓலேருந்து. ஸோ அதனால் ஒரு இப்போ 2 days லீவ் இருக்கிறனால கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. அந்த டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் லுக் மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சோன்னா நம்ம ஃபுல் பைக் ரிவ்யூ வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதில் ஒவ்வொரு பைக்கு 3 மாடல் இருக்குது. எஸ்டி ரோட்ஸ்டர், எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் எஸ்டி அட்வென்ச்சர், இந்த 3 பைக் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ரோட்ஸ்டர் எஸ்டியோட ரோட்ஸ்டர் பைக்கை பற்றி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக அந்த நேமில் இருக்கிற மாதிரி ரோட்ஸ்டர் வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி மேன் ஒரு அந்த மாதிரி ஒரு நார்மல் பைக்கு. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஜாவா பெராக்லேருந்து டிஃபைன் பண்ணி எடுத்த இன்ஜின். அண்ட் 3 பைக்குமே இந்த ரோட்ஸ்டர், ஸ்க்ராம்ப்ளர், அட்வென்ச்சர் 3க்குமே இந்த சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டியூனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோட்ஸ்டர் பற்றி பார்ப்போம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 334cc 350 செக்மெண்ட் சிசியில் வரும். அண்ட் இது வந்து லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 29.7 ஹார்ஸ் பவர் அண்ட் 29 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வருது இந்த ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஜாவா இந்த ரோட்ஸ்டர் பைக்கில். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 184 கிலோ. ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு நார்மல் ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த பைக் வந்து ஹேண்டில் பண்ணலாம், வெயிட் ரொம்ப இருக்காது. அண்ட் இதோட இந்த சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm தான். ஸோ வந்து ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஆப்டாக இருக்கும். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் அண்ட் ரிசர்வ் மேபி 2 லிட்டர்ஸ் அந்த இதில் இருக்கும். அண்ட் லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹசார்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஆல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளச் இதில் இருக்கான ஒரு சின்ன டவுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் கொடுங்க. நான் ஃபுல் ரோடு ரைடு டெஸ்ட்டில் வந்து நான் அதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ரோட்ஸ்டர் பைக்கிலே ப்ளஸ் பாயிண்ட், ரொம்ப மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட சீட்டு தான். சீட்டோட குஷனிங் சீட் வந்து அவ்வளோ அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங் டிரைவ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இந்த எஸ்டி ரோட்ஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஜாவா 42 ரிசம்பிளன்ஸ் வரும். இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் ஆகட்டும், இந்த அலாய் வீல்ஸ் ஆகட்டும், இந்தமாரி நிறைய இடத்துல வந்து அந்த ஜாவா 42 சேம் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இந்த 3 பைக்லேயுமே இந்த ரோட்ஸ்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் வித் அலாய் வீலோடு வருது. மற்ற 2மே வந்து டியூப் டயர் தான் வரும். அண்ட் இந்த ரோட்ஸ்டரோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கலர் வேரியண்ட்டில் வருது. கிரே, ப்ளூ, சில்வர், க்ரீன், அந்தமாதிரி 4 கலரில் வந்திருக்கு இந்த பைக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.98 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தவங்க நம்ம எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் பற்றி பார்ப்போம். இந்த எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் பார்த்த உடனே அதுவும் அந்த முக்கியமாக இந்த ரெட் கலர் ஷேடில் பார்க்கும்போது டுக்காட்டி ஸ்க்ராம்ப்ளர் பார்த்த அப்படி ஒரு ஃபீல் வருது. ஸோ எஸ்டிலே வந்து நல்ல மோஸ்ட் அட்ராக்டிவ் பைக்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராம்ப்ளர் மாடல் தான். இந்த ஸ்க்ராம்ப்ளர் மாடலுக்கும் இந்த அட்வென்ச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், அட்வென்ச்சர் வந்து ஃபுல்லாகவே டூரிங் அண்ட் வந்து ஆஃப் ரோட் அந்த மாதிரி போகலாம். ஸ்க்ராம்ப்ளர் வந்து ஃபுல்லாகவே டர்ட்டு, இந்த மட்டு, இந்த மாதிரி இடத்துல ஓட்டுற வேண்டி தான். ஆக்சுவலி இது ரோட்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும் பைக்கு பார்க்குறதுக்கு. அந்த அட்வென்ச்சர் மாதிரி ரொம்ப இதாக இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ், உங்களுக்கு ஆஃப் ரோட் ஸ்பெக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ராம்ப்ளர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 334cc இன்ஜின் தான் வருது. அண்ட் உங்களுக்கு டியூனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 28.1 bhp தான் வருது. அண்ட் வந்து டார்க் பார்த்தீங்கன்னா 28.2 டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதுவும் அதே போல் தான் லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 kg, அதாவது 2 கிலோ ரோட்ஸ்டரோட கம்மி. ஏன்னா வந்து பின்னாடி அந்த மட்காடு இதெல்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த டெயில் செக்ஷன்ஸ்லாம் ஸோ வந்து 2 கிலோ உங்களுக்கு குறைச்சிருக்காங்க.
அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் தான். இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் ஓரளவு மேட்ச் பண்ணலாம். அண்ட் இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 19 inch அண்ட் ரியர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 inch. ஆனால் இது வந்து டியூப் டயர், இதில் வந்து ஸ்போக் வீல் தான் வரும், அலாய் வராது. அண்ட் இதோட அந்த டயரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு ரிலேட்டட் டயர் பேட்டர்ன் மாதிரி கொஞ்சம் பெரிய இந்த பிளாக் பேட்டர்ன் டயர் கொடுத்துருப்பாங்க. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு, ஆலிவ், அப்புறம் எல்லோ, ரெட், ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி ஒரு 6 கலரில் வருது ஸ்க்ராம்ப்ளர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 lakhsலேருந்து எக்ஸ்ஷோரூம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க இப்போ எஸ்டியிலே டாப் மோஸ்ட் அட்வென்ச்சர் அந்த பைக்கை வந்து பார்க்கலாம். எஸ்டியிலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் மோஸ்ட் பைக்காக வந்திருக்கு. அண்ட் இது வந்து மெயினாக ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு இது வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலாக டக்குன்னு ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்க்குறதுக்கு ஹிமாலயன் மாதிரி டிசைனில் இருந்தாலும் ஆக்சுவலாக இதில் நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். இது வந்து நார்மல் அதே சேம் 350cc இன்ஜின் தான். அண்ட் லிக்விட் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் அண்ட் 6 speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹையர் செட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது. இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 30.2 ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 29.9 நியூட்டன் ஆஃப் டார்க். ஈவன் ஹிமாலயனோட ஒரு 2-3 டார்க் வந்து கம்மி தான். பட் அது ஆன் ரோட்டில் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அப்புறமா ஃபுல் ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெயிட்டை பார்த்தீங்கன்னா 188 kg தான். ஸோ ஈவன் ஹிமாலயனோட 10 கிலோ கம்மி. ஹிமாலயன் வந்து 199 kg வரும் ட்ரைவ் வெயிட்டு. ஸோ இது 188 தான். ஸோ வந்து அண்ட் ஸ்லீக்கர் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15.5 liters. நார்மல் பைக்ஸில் வந்து 12.5 liters வந்துச்சு மற்ற 2 பைக்கில். இது வந்து 15 liter கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm. 815 mm இருந்தால் கூட உங்களுக்கு ஷார்ட் ஓரளவு 5.4 ஹைட் பர்சன்ஸ்க்கெல்லாம் இது வந்து 2 காலுமே நல்லா ஹைட்டு, நல்லா ஒரு மேனேஜ் பண்ணுற இதில் தான் இருக்குது. வெயிட் கம்மியாக இருக்குது, 10 கிலோ கம்மியாக இருக்கனால இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான இதில் இருக்குது. நார்மல் எல்லா பைக்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ஒரு பாக்ஸி டிசைனில் நல்ல ரக்டு லுக்கில் இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு வந்து லாங் லாஸ்டிங் வரும் அப்படிங்கிற மாரி தெரியும். தண்ணியில் எதுலேயுமே பட்டாலும் ஒன்றுமே ஆகாத மாரி இருக்கும். அண்ட் இது நார்மலாக நம்ம இது வந்து ஆஃப் ரோட் வண்டிங்கிறால நம்ம ஆஃப் ரோட் போகும்போது எந்திரிச்சு நின்று ஓட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிக் ஃபீச்சராட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஆங்கிளை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர். எந்த பைக்லையும் இது வரைக்கும் யோசிக்காத ஃபீச்சர் எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல் டிஜிட்டல் இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அட்வென்ச்சரில் மட்டும் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வித் டேன் பை டேன் நேவிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த மாதிரி டூரிங் போகிறதுக்குலாம் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹேண்டியாக இருக்கும். அப்புறம் இதோட டயர் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டயர் பார்த்து 21 inch கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வந்து 17 inch கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப் டயர் வித் ஸ்போக் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலரில் வருது. மேட் ஃபினிஷிங் சில்வரில், மேட் ஃபினிஷிங் பிளாக்ல வருது. அப்புறம் ரேஞ்சர் கேமஃப்ளை அந்த ஒரு மிலிட்ரி அந்த ரேஞ்சு அந்த மாரி ஒரு கலர் 3 கலரில் வருது. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.9 lakhs எக்ஸ்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் நிறைய ஆக்சசரிஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு ஹிமாலயன் ஈக்குவலாக வந்துடும். ஒரு 2.5, 2.6 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆன் ரோட்லாம் வரும். ஓரளவு இந்த எஸ்டி 3 பைக்ஸை பற்றி ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் லுக் உங்களுக்கு நல்லா கொடுத்துருப்பேன்னு ஒரு நம்புகிறேன். உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு இந்த கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எஸ்டி பைக் யாராவது புதுசாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வர புது வீடியோஸ்லாம் வரதுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் கூட விரைவில் இந்த எஸ்டியோட ஃபுல் ரைட் ரிவ்யூவில் உங்களை சந்திப்போம். அன்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.